தமிழ் சினிமாவில் எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்தாலும் இன்றளவும் அனைவராலும் பேசப்படும் நடிகர் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவருக்கு இணையா இந்த உலகத்துல யாருமே இல்லை, இனி வரப்போறதும் இல்லை, இனி என்னைக்குமே அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்க போறதும் இல்லை. இந்த 74 வயதிலும் மக்களுக்காக அவர் இன்றும் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்து தன்னுடைய சேவை செய்யலான்னு ஆசைப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கு அவரோட வயசின் காரணமா அது முடியாம போச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இப்போ அவர் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை தொடர்ந்து ஒரு பிரம்மாண்ட படத்தில் நடிக்க போகிறாராம். அது என்ன படம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கடைசியாக வெளியான இந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டியது. அதன் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர் வந்து ஒரு ஒன்லைனை சொல்லியிருக்காராம். இப்போ இந்த படத்தை எடுக்கிறதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்காராம் சுந்தர் சி. அதாவது சுந்தர் சியோடைய 12 வருஷம் கழிச்சு அவர் இயக்கத்தில் வெளியாயிருந்த திரைப்படம் மகதகஜராஜா. இந்த படம் இப்போ 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து பொங்கல் வின்னராக ஆயிருக்கு. என்னதான் சுந்தர் சி வித்தியாசமான கதைகளை எடுத்தாலும் மாஸ் மசாலா என்டர்டெய்னர் படங்களை கொடுக்கறதுல பேர் போனவர். அவருடைய ஃபேமஸான அரண்மனை 1, 2, 3, 4 வரிசையில் இப்போ அரண்மனை 5 எடுக்க ரொம்பவே முனைப்பாக இருக்கார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பு 3யும் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார். மேலும் மகதகஜராஜா 2 படத்தையும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹாரர் த்ரில்லர் படத்தை கொடுக்க போகிறாராம். இந்த படம் அருணாச்சலம் படம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியதாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட கால் ஷீட்டை அவரால் வாங்கவே முடியலையாம். அதற்கு காரணம் அவருடைய திரைப்பயணத்தில் நிறைய சறுக்குதல்கள் ஏற்பட்டது. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தார். நடித்த படங்களில் நிறைய தோல்வி படங்களாக அமைஞ்சு போச்சு. அதனால தான் அவரால் அடுத்தடுத்த படங்களை இயக்க முடியாமல் போச்சு. பட் இனிமே பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து இயக்கத்தில் கவனம் செலுத்த போகிறாராம். அப்படி அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இது அரண்மனை வரிசையில் வரும் படமாக இருக்குமா, இல்லை தனியான ஆரல் த்ரில்லர் படமாக இருக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ரஜினியும் சுந்தர் சி இவங்களோட காம்பினேஷனில் படம் வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.